மீனா கேசரி செஞ்சு வந்து சந்தோஷமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உன் தங்கச்சி பாஸ் பண்ணதானே அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ரோஹிணியும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாங்க. என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் செக்கப் போனது என் தங்கச்சி சொல்லிட்டாங்க ரோஹிணி அப்படின்னதும் பயங்கரமாக ஷாக் ஆகி, இதெல்லாம் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஜென்ரலாக ஒரு செக்கப்புக்கு போனேன், இதுக்கு எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க மீனா, எல்லாரும் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு மீனாவை பிடிச்சி ரோஹிணி பயங்கரமாக திட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து என்கிட்ட தான் நீ ஃபஸ்ட்டு சொல்லணும், இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கவே முடியலன்னு உண்மை நினச்சிக்கிட்டு விஜயாவும் வந்து ரோஹிணியை வந்து திட்டுறாங்க. என்னம்மா நீ அவ சொல்லி தான் நான் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் கன்சீவாகவே இல்லை, ஒரு சின்ன செக்கப்புக்காக தான் போயிருந்தேன், அதை இவங்க தப்பாக புரிஞ்சுட்டு இப்படி சொல்கிறாங்கன்னு. படிக்காதவளை நீ இப்படி தான் புரிஞ்சுக்குவி அப்படின்னு சொல்லி விஜயா வந்து மீனாவை பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே மாமனார் சொல்கிறாரு, சரி விடு, அவள் வந்து தெரியாமல் ஒரு சந்தோஷத்துக்காக இதை சொல்லிட்டா, இதில் என்ன இருக்குது, சரி விடுங்க ஆளாளுக்கு போங்க அப்படின்னு சொன்னது. வீட்டுக்குள்ளே போனது மனோஜ் வந்து, அப்பா நான் பயந்தே போயிட்டேன், நம்மளுக்கு ஒரு குழந்தை வருதுன்ட்டு, நம்மளுக்கு இன்னும் நிறைய கனவுகள் லட்சியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட சொல்றாரு. அப்போ வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, குழந்தை இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனோஜ், நீ ஏன் இப்படி நினைக்க மாட்டேங்கிற, நம்ம வந்து கண்டிப்பா ஒரு குழந்தை நம்மளுக்குன்னு வேணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட சொல்ல, இல்ல நம்மளுக்குன்னு ஒரு பெரிய கடை இருக்கணும், இங்க ஃபுல்லா பிரான்ச்சா நம்ம திறக்கணும், நம்மளுக்குன்னு பிரைவேட்டா ஒரு ஃப்ளைட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு நான் கனவு கண்டு வச்சிருக்கிறேன், எனக்கு இந்த குழந்தைலாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லையும், நீ என்ன இப்படி நினைச்சிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு பேசுங்க, வா நீயும் செக்கப்புக்கு வா, சின்ன செக்கப் தான் மனோஜை வந்து ரோஹிணி கூப்பிடுறாங்க, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, இருக்கிறப்ப நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்னு சொன்னதும், அப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் பயங்கரமா பேசி, ஏற்கனவே நீ வந்து குழந்தைய வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டியான்னு ரோஹிணி வேகமா பேசையும், என்ன நீ அப்படி சொன்ன, அப்ப நீ ஃபர்ஸ்டே மாசமா இருந்து குழந்தை உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ரோஹிணி. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உண்டாகி ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ரூமுக்குள்ள. அப்போ வந்து ரோஹிணி கிட்ட வந்து மனோஜ் வந்து இப்படி சொல்லிடுறாரு, ஏற்கனவே உனக்கு குழந்தை ஏற்கனவே இருக்குதா அப்படின்னு கேட்டதும் ரோஹிணி என்ன சொன்ன என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டியான்னு சொல்லி பயங்கரமா ரோஹிணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் சாரி சொல்றாரு. ஆனாலும் அவங்க அம்மா கிட்ட சொன்னது அவங்க அம்மா வந்து என்னடா இப்படி மனோஜ் உம்முன்னு இருக்குன்னு சொன்னது நடந்ததை சொல்றாங்க. மனோஜ் வந்து அம்மா அவ ரோஹிணி என்னை இப்படி கேட்டுட்டா அப்படின்னதும், வா இதை கேட்காம விடக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ள போனதும், என்னம்மா நீ அவனை அப்படி கேட்டிருக்கிற, எனக்கு மனோஜுக்கு அப்புறம் இந்த வீட்டில் ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும், நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, மனோஜை பார்த்து ஏன் நீ அந்த கேள்வி கேட்ட அப்படின்னதும், சும்மாதான் ஆண்டி, இதெல்லாம் ஒரு சும்மாவா, மனோஜை நீ எப்படி அப்படி கேட்கலாம், அவனை வந்து நீ எப்பவுமே விட்டு கொடுக்காம இருக்கிறனால தான் என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, முத்து மாதிரி என்ன மனோஜ் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கானா குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட ஏதாவது அடிக்கிறானா வைக்கிறானா, அவனை எப்படி நீ அப்படி பேசலாம், அவன்கிட்ட ஜாக்கிரதையா பேசி பழகு அப்படி இப்படின்னு விஜயா வந்து ரோஹிணி கிட்ட திட்டுறாங்க. என் பையன் எப்பவுமே தங்கம் தான் அப்படின்லாம் பேசுறாங்க. ரெண்டு பேரும் இல்லான்ட்டினா ரெண்டு பேரும் சமாதானமா இருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.